கோவிலில் இருக்கும் அனுமனை ஆஞ்சநேய சுவாமியை தொட்டு வணங்கலாமா? ஏன்னா ஆஞ்சநேய சுவாமியை நான் தொட்டு வணங்கும்போது அவருடைய பலம் எனக்கு அந்த புஷ்டி இது எனக்கு கிடைக்குமே. படிக்கிற பசங்களுக்கும் சரி, நிறைய பேருக்கு அது ஒரு ஆசை. அது அவ்வளோ நல்லது இல்லைங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, கோவிலில் இருக்கிற மூர்த்தங்களை தொட்டு வணங்குறதுக்கு நமக்கு உரிமை இல்லை. வீட்டில் இருக்கிற சுவாமியை நம்ம தொட்டு வணங்கலாம். இப்போ நம்ம வீட்டில் சுவாமி இருக்கார், அந்த சுவாமியை தொட்டு அப்போ கூட நீங்கள் என்ன நினச்ச போது போய் தொட முடியுமா என்ன? காலையில் அபிஷேகம் பண்ணும்போது நீங்கள் தொட்டு சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணுங்கள், அர்ச்சனை பண்ணுங்கள், அலங்காரம் பண்ணுங்கள், நைவேத்தியம் பண்ணுங்கள், எல்லாம் பண்ணலாம். கோவிலில் இருக்கிறதுக்கு அர்ச்சகர் தான் அதுக்கு உண்டான அதிகாரி. அது அவர் மட்டும்தான் தொட முடியும். அது கூட அவர் கூட நினச்ச போது தொட முடியாது. அலங்காரம் செய்யும்போது தொடலாம், அதே மாதிரி அனுஷ்டானங்கள் செய்யும்போது செய்யலாம். பட் மற்ற நேரத்தில் தொட முடியாது. இதில் ஒரு சின்ன ஒரு ரகசியம் இருக்குது. கோவில்களில் இருக்கிற சுவாமிக்கும் வீட்டில் இருக்கிற சுவாமிக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. கோவிலில் இருக்கிற சுவாமி இந்த பிரபஞ்சமே நல்லா இருக்கணும், மக்கள் எல்லாம் ஒன்றாக கூடணும், எல்லாருமே இந்த உலகம் உய்ய வேண்டும் அப்படின்னு சுவாமியை வேண்டணும் வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் கோவில்கள் கட்டினாங்க. ஆனால் ஒரு வீடு நம்ம சுவாமி ரூம் வச்சுருக்கிறது, நம்ம குடும்பம் நல்லா இருக்கும், நம்ம வம்சம் நல்லா இருக்கணும், நான் நல்லா இருக்கணும், என்னுடைய மனைவி குழந்தைகள் எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு ஒரு தனிப்பட்ட விருப்பத்திற்காக கோவில்கள் ஏற்படுத்தினது. ஆகவே இந்த வீட்டில் செய்கிற மாதிரி நீங்கள் கோவில்களில் போய் சுவாமியை தொட்டு கும்பிடுறதுங்கிறது அவ்வளவு நல்லதில்லை. அதே நேரத்தில் அந்த கோவில்கள் விதானம்னு ஒன்று இருக்குது. அது பிரகாரம் பார்த்திங்கன்னா அந்த கோவில்களில் உள்ள அர்ச்சகர் கூட எல்லா நேரமும் தொட்டு சுவாமியை அலங்காரம் பண்ணுறதோ அல்லது சுவாமிக்கு மாலை போடுறதோ பண்ண மாட்டார். அவருக்கு கொடுக்கப்பட்ட இந்த பூக்கள், அவருக்கு கொடுக்கப்பட்ட நைவேத்தியம், இதையெல்லாம் எடுத்துகிட்டு போய் தான் செய்வார ஒழிய சும்மா இருக்கும்போது தொட்டு இந்த பிரபஞ்சம் நல்லா இருக்கணும் அப்படின்னு மந்திரங்கள் சொல்வதோ மந்திர உச்சாடனங்கள் சொல்லுவதோ செய்ய மாட்டார். அவங்கவுங்களுக்கு உண்டான ஒரு சட்ட திட்டங்கள்னு ஒன்று இருக்குது. ஆகவே இதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம செஞ்சோம் அப்படின்னா வாழ்க்கையில் நினைத்ததை சாதிக்கலாம், கேட்டதை பெறலாம். அதனால் நீங்கள் வீட்டில் இருக்கிற சுவாமிக்கு உங்கள் இஷ்டம் போல் ஜம்முன்னு காலையில் சாயந்தரம் அர்ச்சனை அபிஷேகம் நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டு அலங்காரம் பண்ணுங்களேன், தாராளமாக செய்யலாம். புரியுதுங்களா? இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பேசுவோம்.